அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உபகாரம் செய்யும் மனப்பான்மை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவிற்கு வந்த நேரத்தில் மக்காவை சார்ந்தவர்கள், மதீனாவுக்கு பயணப்பட்டு வந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, மதீனாவை சேர்ந்த அன்சாரிகளை விட தங்களுடைய பொருளாதாரத்தை அதிகம் செலவு செய்கின்ற ஒரு கூட்டத்தை நாங்கள் கண்டதில்லை. அவர்களை விட பிறருக்கு ஆதரவளிக்கின்ற, உபகாரம் செய்கின்ற ஒரு சமூகத்தை நாங்கள் கண்டதில்லை. எங்களுக்காக அதிகம் அவர்கள் சிரமத்தை தாங்கிக் கொள்கிறார்கள், எங்களுக்கு அதிகம் உபகாரம் செய்கிறார்கள். அனைத்து நன்மைகளையும் அவர்களே எடுத்து சென்று விடுவார்களோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யும் நற்காரியங்களை நீங்கள் புகழ்ந்து அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தால் அவர்களின் உபகாரத்திற்கு நீங்கள் பிரதி உபகாரம் செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அஹ்மத் என்ற நூலிலே 130775 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நன்மைகள் அனைத்தையும் அவர்களே எடுத்து சென்று விடுவார்களோ என்று அஞ்சும் அளவிற்கு மதீனாவை சேர்ந்த அன்சாரிகளுடைய உபகாரம் அமைய பெற்றிருந்தது என்பதை நாம் காண முடிகின்றது. வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, பிறருக்கு உதவியும் நன்மையும் செய்யுங்கள், அதாவது உபகாரம் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பிறருக்கு நன்மை செய்பவர்களை, உபகாரம் செய்கின்றவர்களை நேசிக்கிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ரா வசனம் 195 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 400 தீனாரை ஒரு பையில் வைத்து தன்னுடைய வேலையாரிடத்திலே கொடுத்து அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்துவிட்டு, அவர் அதை என்ன செய்கிறார் என்று நீங்கள் பார்த்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அவரும் அந்த 400 தீனாரை கொடுத்துவிட்டு அங்கு நின்று அவர் என்ன செய்கிறார் என்பதை பார்க்கிறார்கள். அதை பெற்றுக்கொண்ட அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேவையுடையவர்களுக்கு கொடுத்து அனைத்தையும் முடித்து விட்டார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் ஒரு பையிலே அதே போன்று 400 தீனாரை வைத்து முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்து வரும்படி சொன்னார்கள். அவர்களும் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றே அனைத்தையும் கொடுத்து முடித்து விட்டார்கள். இப்படி தன்னால் எந்த அளவுக்கு பிறருக்கு உபகாரம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உபகாரம் செய்கின்ற மனோபக்குவத்தை நபித்தோழர்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாமும் பிறருக்கு உபகாரம் செய்கின்ற பண்புடையவர்களாக இருந்து அல்லாஹுவால் கொடுக்கப்படுகின்ற உபகாரத்தை அடைந்து கொள்கின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.